மாத்தறை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று சரணடைந்துள்ள நிலையில் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று காலை நீதிமன்றத்தில் சரணடைந்த தென்னக்கோனை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அவர் அங்குனு கொலபெலச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு பிணை வழங்குவதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த சட்டமா அதிபர் திணைக்களம் அவரை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் தென்னக்கோன் சட்ட அமுலாக்கல் அதிகாரிகளிடமிருந்து மறைந்திருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் மாத்தறை நீதிமன்றத்திற்கு கோட் சூட் அணிந்து ஆடம்பர மகிழுந்தொன்றில் வந்தார் என்று தகவல் கிடைக்கப்பெற்றதாகவும் அவர் நீதிமன்ற வளாகத்துக்குள் அமர்ந்திருந்தார் என்ற தகவல் கிடைத்த பின்னர் நீதிமன்றில் முன்னிலையாக தீர்மானித்ததாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீபா பீரிஸ் தெரிவித்தார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்க முயற்சிப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். எனினும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத பட்சத்தில் ஏனைய கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இலங்கை தமிழரசுக் கட்சி 5 உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்த பின்னர் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான எஸ் வியாழேந்திரன் மற்றும் பிள்ளையான் ஆகியோரின் கூட்டணி தொடர்பில் மக்கள் வெளிப்படைய வேண்டும் என சமூக செயற்பாட்டாளரும் கோரளைப்பற்று பிரதேச சபையின் சுயேட்சை குழுவில் போட்டியிடுவருமான விமலசேன லவக்குமார் தெரிவித்தார். குறித்த தரப்பினர் மக்களுக்கு நன்மை செய்தவர்கள் அல்ல என்று கூறிய அவர் ஒட்டுக்குழுக்களாகவும் பயங்கரவாத குழுக்களாகவும் செயற்பட்டு பல கொலைகளை செய்த குழுக்கள் இந்த தேர்தல் காலங்களில் ஒன்றாக இணைந்துள்ளமை மிகவும் ஆபத்தானதென்றும் அவர் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்குரிய கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. இன்று நண்பகல் 12 மணியுடன் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்குரிய கால அவகாசம் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய வேட்புமனுக்கள் மார்ச் 17ஆம் தேதி முதல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்த பின்னர் 12 மணி முதல் 1:30 வரை ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க தேர்தல் ஆணைக்குழு நேரத்தை ஒதுக்கியது. இலங்கையில் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இடம்பெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நண்பகலோடு நிறைவடைந்த நிலையில் இந்த அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. இலங்கையில் 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய தேர்தல்களுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை கடந்த 17ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய கட்டுப்பணம் செலுத்துவதற்குரிய காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்று நண்பகலுடன் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளும் செயற்பாடுகளும் நிறைவுக்கு வந்தன. இந்த நிலையில் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இடம்பெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தொழில்முறை சங்கங்களின் எந்த ஒரு கோரிக்கையோ அல்லது அழுத்தமோ இன்றி அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வரலாற்றில் மிகப்பெரிய சம்பள உயர்வு ஏற்கனவே செயற்படுத்தப்பட்டுள்ளதால் சுகாதார ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கைகள் நியாயமற்றவை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். வரையறுக்கப்பட்ட பொருளாதார கட்டமைப்புக்குள் செயற்பட்ட போதிலும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த முயற்சி பொதுச்சேவையின் செயல்திறனை மேம்படுத்துதல், திறமையான நிபுணர்களை ஈர்த்தல் மற்றும் துறையின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் கூறினார். வரவு செலவு திட்டத்தில் 6 முக்கிய பிரிவுகளின் கீழ் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைக்கப்பட்டுள்ள சாதாரண தர பரீட்சை நிலையம் ஒன்று 2 பாடசாலைகளின் பரீட்சை நிலையமாக காணப்படுகிறது. குறித்த பரீட்சை நிலையத்தில் நேற்று காலை 2 பாடசாலை மாணவர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டது. முருகல் நிலை கைகலப்பாக மாறிய நிலையில் பரீட்சை நிலைய கண்காணிப்பாளர்களால் அது கட்டுப்படுத்தப்பட்டது. எனினும் முதலாம் போதி வினாத்தாள் நேரம் முடிவடைந்த நிலையில் நண்பகல் 11:15 மணியளவில் வெளியில் இருந்து ஒரு தரப்பு பரீட்சை நிலைய வளாகத்துக்குள் அத்துமீறி நுழைந்து ஒரு தரப்பு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதையடுத்து பரீட்சை நிலைய மேற்பார்வையாளரால் மருதங்கேணி காவல் நிலையத்தில் தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையினை முழுமையாக படிக்காதவர்களே ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக கூறி வருகின்றனர் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். எனவே இவர்களால் ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையினையும் நீக்க முடியாதென்றும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாதென்றும் புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்தார். கட்சியிலிருந்து உறுப்பினர்களை நீக்கிவிட்டு முன்னோக்கி பயணிக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இம்தியாஸ் பாகிர் மாகார் விவகாரம் மாத்திரமன்றி கட்சியின் உள்ளக மட்டத்தில் இன்னும் பல விவகாரங்கள் உள்ளன என்றும் இதன் பின்னணியில் உள்ள காரணிகள் உட்பட உள்ளக பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண முயற்சி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
பனிப்போர் காலத்தில் சிஐஏயின் நடவடிக்கைகள் உள்ளிட்ட தகவல்கள் 1963ஆம் ஆண்டு ஜோன் எஃப் கெனடி படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பான ஆவணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அமெரிக்க தேசிய ஆவண காப்பகம் மற்றும் பதிவு நிர்வாகம் வெளியிட்ட இந்த ஆவண கோப்புகளில் சிஐஏயின் ரகசிய தளங்கள் இயங்கிய இடங்கள் பற்றிய விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் RT ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இது பிராந்தியத்தில் அமெரிக்க புலனாய்வு அமைப்பின் செயற்பாடுகளை புதிதாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் கொழும்பில் அவ்வாறான ரகசிய தளம் ஒன்று இயங்கியமை தெரிய வந்துள்ளது. இலங்கையில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கான பல விதிமுறைகள் திருத்தப்பட்டு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் என்கின்ற வகையில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி வெளியாகியுள்ளது. புதிய வர்த்தமானி அறிவிப்பின் பிரகாரம் தரம், சுகாதாரம், பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பொறுப்பு சார்ந்த சோதனை, ஆய்வு மற்றும் சான்றிதழ் சேவைகளை வழங்கும் பிரான்ஸ் நிறுவனத்தின் வாகன இறக்குமதிக்கான ஆய்வுச் சான்றிதழை அனுமதிக்க முக்கிய மாற்றமும் கொண்டுவரப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகளின் கீழ் மோட்டார் வாகனங்களை விடுவிப்பதற்கு முன்னர் ஆவணங்களின் நம்பகத்தன்மையை இணைய வழியாக சரிபார்ப்பதற்கு ஸ்ரீலங்கா சுங்கத்துறை கடமைப்பட்டுள்ளது. உலக அளவிலும் இலங்கையிலும் பொருளாதாரத்துறையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டியதன் அவசிய தேவை காணப்படுவதாக ஸ்ரீலங்காவின் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் பங்களிப்பில் கடுமையான பாலின வேறுபாடுகள் இருப்பதாக பெண்கள் தொழில் முனைவோர் நிதி குறியீட்டை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் வைத்து ஸ்ரீலங்காவின் பிரதமர் சுட்டிக்காட்டினார். உலக அளவில் பெண்களில் 47%, இலங்கையில் 32% மட்டுமே பொருளாதார ரீதியாக பங்களிப்பை வழங்குவதாக கலாநிதி கரணி அமரசூரிய கூறியுள்ளார். ஆண்களில் உலக அளவில் 72%, இலங்கையில் 71% பொருளாதார ரீதியாக பங்களிப்பு செய்வதாக அவர் குறிப்பிட்டார். மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விளாங்குழி கிராமத்தில் உள்ள வயலில் இருந்து உயிரிழந்த நிலையில் யானை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த யானை 18 வயதுடையது என்றும் தெரிய வந்துள்ளது. மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விளாங்குழி கிராமத்துக்கு சென்றவர்கள் யானை ஒன்று உயிரிழந்து கிடப்பதை அவதானித்து உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் காவல்துறையினர், மன்னார் மாவட்ட வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள், வன ஜீவராசிகள் திணைக்கள வைத்தியர் ஆகியோர் குறித்த வயல் பகுதிக்கு சென்று உயிரிழந்த யானையை பார்வையிட்டனர். கொழும்பில் 153 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமுடைய பெறுமதி கொண்ட கசீஸ் உள்ளிட்ட போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா கடற்படை மற்றும் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினால் கொழும்பு 12 பகுதியில் நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட விசேட கூட்டு தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இந்த விசேட கூட்டு தேடுதல் நடவடிக்கையின் போது அப்பகுதியில் உள்ள சந்தேகத்துக்கிடமான வீடொன்று சோதனையிடப்பட்டது. அந்த வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 19 கிலோ 348 கிராம் கஷிஷ் போதைப்பொருள், 348 கிராம் கெரோயின் மற்றும் 4 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைதாகியுள்ளார். ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் தொடர்புபட்ட குற்றச்செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சட்டப்பூர்வமாக பணியில் இருந்து விலகாமல் பணிக்கு சமூகம் அளிக்க தவறியதற்காக முப்படைகளைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொண்டாவின் உத்தரவை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சட்டப்பூர்வமாக பதவியில் இருந்து விலகாமல் பணியில் இருந்து தப்பிச் சென்ற முப்படை வீரர்களை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகள் கடந்த மாதம் 22ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. நேற்று 19ஆம் தேதி வரை இவ்வாறு தப்பிச் சென்ற 1604 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாரிய ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் வங்கிக் கணக்கை முடக்கும் உத்தரவை நீக்கிக் கொள்வதற்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு சொந்தமான பல வங்கிக் கணக்குகள் மற்றும் காப்புறுதி வைப்புகளை முடக்கி கொழும்பு உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் கெஹலிய ரம்புக்வெலவின் நாடாளுமன்ற கிளையில் உள்ள வங்கிக் கணக்கு முடக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபைக்கான தமது வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்படுகின்ற பட்சத்தில் தமக்கான வாக்குகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார்.